T20 உலகக்கோப்பை 2024 தொடர்ல இந்திய அணி கோப்பையை வென்ற பிறகு புதிய கேப்டனாக யாரை நியமிப்பது அப்படின்றது குறித்து பிசிசிஐ ஆலோசனை நடத்தியதாகவும் அப்போது இளம் வீரருக்கு இந்த பொறுப்பு கொடுக்க பிசிசிஐ முடிவு செய்திருந்தாங்களா. குறிப்பாக கேப்டன் சீரீஸ்ல சுமன் கில்லும் இருந்திருக்காரு. அப்போது T20 அணியுடைய பொறுப்பு கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா தான் சூரியகுமார் யாதவிற்கு T20 அணி கேப்டன் பதவியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிசிசிஐயிடம் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுது. அப்போதிருந்தே ஹர்திக் பாண்டியா மீது சுமன் கில் அதிருப்தியில இருப்பதாகவும் மேலும் T20 ஃபார்மட்ல மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்களுக்கே ஹர்திக் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் இன்னும் சில இளம் வீரர்கள் ஹர்திக் மீது அதிருப்தியில இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. தற்போது இந்திய டெஸ்ட் அணி கேப்டனாக சுமன் கில் அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே ஹர்திக் பாண்டியாவை பழிவாங்கத்தான் டாஸ் போடும் நிகழ்வின் போது கில் அவர்கள் அவமதித்ததாக சொல்லப்படுது. நேற்றைய போட்டி முடிந்தவுடனேயே இருவரையும் அழைத்து பிசிசிஐ நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த பிரச்சனையை ஆரம்பத்துல இருந்தே சரி செய்யவில்லை அப்படின்னா இந்திய அணிக்குள்ள விரிசல் மேலும் அதிகரிக்கும் அப்படின்றதுனால இந்த பிரச்சனையை நேத்து முடிச்சு வச்சிருக்காங்களா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.